ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நம்ம வீடியோ எடுத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்காக தான். நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ரெகுலர் ரொட்டீன் விளாக் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா டைம் கிடைக்கும் போது பாருங்க. ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன பிராண்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நிறைய ஷேர் பண்றது கிடையாது அப்படின்னா, என்னை நம்பி ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க கேக்குறீங்கன்னா ஃபுல்லா எனக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சாதான் நான் சொல்லணும். ஸோ தெரியாம நான் இது இப்படி அது அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஒண்ணு எனக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்ல எனக்கு என்ன சேர்ந்தவங்க என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப வந்து நான் கண் முன்னாடி பாக்குற மாதிரி நான் பிலீவ் பண்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து நான் நம்பி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இவ்வளவு நாள் டைம் எடுக்குது. ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க சொல்றீங்க, அதுக்கு ரிப்ளை கமெண்ட்ல வந்துட்டு நான் ஓகே நான் பாக்குறேன் சிஸ்டர் நான் சீக்கிரமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட் பத்தி தான் நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் நெட்ல பாக்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களோட ரிவ்யூ மட்டும் கேட்காம ஒன்னு ரெண்டு பேரோட ரிவ்யூ வந்து கண்டிப்பா நான் கேட்டுப்பேன். நல்லா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறதா நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுனால நம்மளோட சைட்லயுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்திருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர் கிடையாது. எல்லாமுமே நம்ம ஓனா என்னுடைய கருத்து தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னா என்னோட ஓன் மணி போட்டு தான் வாங்கியிருக்கேன். எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஸோ இதுவுமே அப்படிதான் என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தாட் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ரொம்ப உரிமையா கேட்டிருக்கீங்களா கோவமா கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த ரிவ்யூ நீங்க சொல்லவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட்ல என்ன ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஃபேஸ் கிரீம். டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம். நிறைய பேர் மார்க்கெட்ல வந்து தேடிட்டு இருக்கோம் ஒரு பெஸ்ட் ஃபேஸ் கிரீம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது சிஸ்டர், நான் ஸ்டாப் பண்ணா வந்து அது எனக்கு அட்டாக் பண்ணக்கூடாது, திரும்பி எனக்கு பழைய மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, அது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ நான் சொல்ல போறதுமே அதுதான். இப்போ நான் சொல்ற பிராண்ட் நானா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ அது அவங்களுடைய கருத்து மட்டும்தான். அவங்களோட ஸ்கின்னுக்கு மேபி சூட்டபிள் ஆயிருக்கலாம். இன்கேஸ் வந்து அவங்க நெகட்டிவ் சொன்னாலும் சரி பாசிட்டிவ் சொன்னாலும் சரி, நெகட்டிவா இருக்கிற ப்ராடக்ட் கூட உங்களுக்கு சூட் ஆகலாம், பாசிட்டிவா இருக்கிறது கூட உங்களுக்கு நெகட்டிவா மாறலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. நம்மளோட ஸ்கின்னுக்குமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாமாஎர்த் ப்ராடக்டோட பீட்ரூட் டெய்லி க்ளோ ஃபேஸ் கிரீம் தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 80 கிராம் இருக்கு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 249 rupees கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து மார்க்கெட்ல போய் வாங்கும் போது, நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ்ல வாங்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து சேம் தான். இன்கேஸ் நான் வந்து பிளிப்கார்ட்ல அமேசான்ல இருக்கான்னு பாக்குறேன், இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட்ல வந்து டேக் பண்றேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதை பத்தி நான் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா வித் பீட்ரூட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைலரானிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும், நல்லாவே வந்து ஒரு மாய்ஸ்டரா மெயின்டைன் பண்ணும், ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் கொடுக்கும், நமக்கு வந்து எப்பயுமே வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கும். வந்து ஒரு டே கிரீமா யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்லயும் சொல்ற மாதிரி தான் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து சூட் ஆகும், அதை மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதுல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகும் நம்ம ஸ்கின்ல அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபேர்னஸ் கிரீம் மாதிரி தான் இருக்கு. அதை விட கொஞ்சம் லிக்விடா இருக்கு. இது வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஃபேஸ் கிரீம் போடுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து டீப்பா நம்ம வந்து மெர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து டாட்டா அப்ளை பண்ணிட்டு வந்து ஸ்மூத்தா நம்ம வந்து ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணோம்னாலே போதும். ஸ்கின் ஃபுல்லா வந்து அது ஒரு க்ளோ லுக் கொடுக்குது. இமீடியட்டா கொடுக்கல, ஒரு 10 minutes கழிச்சு அது எப்படி ஒரு பீட்ரூட்ல வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு பிங்க் க்ளோ கொடுக்குது. ஸோ அவங்களே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிங்க் ஷைன் கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றதுனால பிளாக் டாட்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுமான்னு கேட்டா இமீடியட்டா ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு நான் வந்து எந்த மேக்கப்புமே
பண்ண மாட்டேன், நான் ஒரு ஃபேஸ் கிரீம் போட்டுட்டு பவுடர் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், அது மாதிரி மட்டும்தான் என்னோட நேச்சர்வே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப க்ரீஸியா இல்ல, போட்டு ஒரு மினிமம் ஒரு 2 hours வரைக்கும் இது வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து வரல. ரொம்ப சில பேருக்கு வந்து ஃபேர்னஸ் கிரீம் போட்டா கூட ஸ்கின் வந்து ஆயில் டைப்பா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கின் ஃபுல்லா ஆயிலா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இதுல வரல. இதுல வந்து ஹைலோரானிக் ஆசிட் இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசராகவும் இது ஒர்க் ஆகுது. தனியா நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுல இல்ல. இந்த கிரீம் போட்டு பவுடர் போட்டுக்கிட்டாலே போதும். அது மாதிரி இது ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஹெவி கிரீம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ஹெவியா இல்லாம ரொம்ப லைட்டா இருக்கு. அதுவுமே போடுற கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வந்து பெருசா அதுல இல்லை, எனக்கு வந்து இந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது அப்படின்னா தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரீமை பத்தி வேற எதுவும் பெருசா டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு 2 month வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. இன்கேஸ் இது ஸ்டாப் பண்ணா அகைன் வந்து எனக்கு வந்து என்னோட அதே மாதிரி அந்த பிங்க் ஷைன் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த கிரீம் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணா கிடையாது, நீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷைன் இருக்கு. அதை நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து நீங்க எடுத்துட்டு போகிற வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷைனுமே குறையும். இதனால வேற எதுவும் சைட் எஃபெக்ட் வருமானா சைட் எஃபெக்ட் இப்ப வரைக்கும் வரல. இன்கேஸ் உங்களோட ஸ்கின் டைப்க்கு இது சூட் ஆகல அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து டேன் ஆகலாம். நான் எப்பயுமே சொல்றது, உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த கிரீமுமே நமக்கு வந்து போடுற வரைக்கும் யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் கொடுக்கலன்னா அது நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா காசு இருக்கும் போது வாங்க போறோம், இல்ல அப்படிங்கிறப்ப அது நிப்பாட்ட போறோம். சைட் எஃபெக்ட் கொடுத்தாதான் ப்ராப்ளம். இப்போ வரைக்கும் இந்த கிரீம் வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கல. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ப்ராடக்ட்டை பத்தின ரிவ்யூ வந்து ஜென்யூனா எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தமா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. அகைன் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை வெளில நான் போய் வாங்க போறேன் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். நான் டேரக்டா பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா டேக் ப்ராடக்ட்ல நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஃபிளிப்கார்ட், அமேசான்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பார்த்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற வீடியோல பாக்குறேன். ஒருவேளை நம்மளுடைய ப்ராடக்ட் ரிவ்யூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். நெக்ஸ்ட் வேற வீடியோல வந்து பாக்குறேன். until then bye from Kirti.